நான் எங்க அப்பா இறந்ததுக்கு மட்டும்தான் அழுதுருக்கேன். இன்னொருத்தர் இறந்து என் கண்ணுல தண்ணி வந்ததுன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் இறந்ததுதான் எனக்கு அதுக்கப்புறம் என் கண்ணுல தண்ணி வந்துருங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப மனசளவுல ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணல. மனசளவுல எல்லாருக்கும் பிடிக்கல, யாருமே அதை வெளிக்காட்டிக்கல. அதையும் மற்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி அவர் முடிச்சுட்டாங்க. அப்ப இன்னொருத்தர் நம்மளுக்கு நல்லது செய்ய வரும்போது மறுபடியும் நம்ம அதே தப்பு பண்ணக்கூடாது இல்ல. இவரு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இவர் அப்படி அவர் இப்படி அப்ப பேசக்கூடாது இல்ல. இருக்கும்போது அது அவங்க முயற்சி பண்ணும்போது நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்றது நம்ம கடமை. இப்ப நம்மளால நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ் தான். இப்ப என் குடும்பம், என் குழந்தை, என் புருஷன், நான் சம்பாதிக்கணும், அந்த செல்ஃபிஷ்ல தான் இருக்கும். இன்னொருத்தரையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வர்றான்னா கடைசிக்கு அவனுக்கு நம்ம சப்போர்ட் கூட கொடுக்கலன்னா நம்ம எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கும் இல்லைங்களா? அது ரொம்ப தப்பாயிருதுல. மறுபடியும் அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து இவர் நல்ல மனுஷன் நீ பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? ஒருத்தன் போராடும் போது அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இவன் நல்லவன் என்ன பேச இன்னொருத்த எப்படி வருவான்? இதுக்கு இவரையும் விட்டுட்டா இதுக்கப்புறம் எவனுமே வரமாட்டான். Download ShareChat.